எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டுடே நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெட்வொர்க்கிங் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட்வொர்க்கிங்னா என்ன? அதோட ஆர்க்கிடெக்சர் எப்படி இருக்கும்? நம்ம புதுசா ஒரு ஜாப் ஐடில பார்க்குறோம்னா, அது நெட்வொர்க்கிங்கில என்ன மாதிரி எங்க போய் படிக்கலாம்? என்னென்ன டூல் யூஸ் பண்ணலாம்? இத தான் நான் பேசிக்கா இந்த கிளாஸ்ல சொல்லப் போறேன். நெட்வொர்க்கிங்னா எதுவும் இல்ல. சிம்பிள் தான். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஃபீஸ்ல கண்டிப்பா நெட்வொர்க்கிங் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்னா, ஒரு நெட்வொர்க் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆஃபீஸ்ல ஒரு 50 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா, அந்த 50 எம்ப்ளாயீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் தேவ. இல்லன்னா வேற வேற கிளையன்ட் லொகேஷன்ல இருக்க கஸ்டமர் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா, இன்டர்நெட் இல்லாம அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அதில நெட்வொர்க்கிங் உள்ள கண்டிப்பா வந்தே ஆகும். அப்போ இப்போ நீங்க நெட்வொர்க்கிங் படிக்கிறீங்கன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு ஜாபுக்கு எந்த 100% அஷ்யூரிட்டி குடுக்கலாம். ஏன்னா, நெட்வொர்க்கிங் இல்லாத எந்த ஆர்கனைசேஷனும் கிடையாது. ஸோ, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க லேர்ன் பண்றதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா, நீங்க ஈஸியா இந்த வீடியோல நீங்க நெட்வொர்க்கிங் பத்தி உங்களுக்கு ஃபுல் எண்ட் டு எண்ட் நீங்க கத்துக்கலாம். நான் டெய்லியும் 1, 2 ஏதா எ ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நீங்க அத வச்சு நீங்க பேசிக் நெட்வொர்க்கிங் நாலேட்ஜ் உங்களுக்கு கெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட்வொர்க்கிங்னா என்னன்னு நமக்கு தெரியணும். நெட்வொர்க்கிங் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிகேஷன் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணும் நெட்வொர்க்கிங். 2 ஆர் மோர் கம்ப்யூட்டர் கனெக்டட் டூ ஒன் சிங்கிள் என்வைரன்மென்ட் இஸ் கால்ட் நெட்வொர்க். ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, 5 பேர் உங்க கூட பேசினாங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அது மேனுவலா நம்ம பண்றது. இப்போ எப்படி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷன்ல பிசி இருக்கும். பிசி பார்த்தீங்கன்னா, ஒரு 50 எம்ப்ளாயி குடுத்துருப்பாங்க. அந்த 50 எம்ப்ளாயிக்கு பார்த்தீங்கன்னா, சுவிட்சில கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சுவிட்ச் பார்த்தீங்கன்னா, அவனோட ஆக்சஸ் ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்சஸ் ரவுட்டர் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஐஎஸ்பி கூட ஐஎஸ்பி கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐஎஸ்பி என்ன பண்ணும்னா, டைரக்ட்டா வேற ஏதாவது கிளையன்ட் லொகேஷன்ல இதே ஆஃபீஸ் நீங்க சிங்கப்பூர், இல்ல மலேசியா அந்த மாரி இடத்துல நீங்க வச்சிருந்தீங்கன்னா, த்ரூ ஐஎஸ்பி மூலமா அவங்கள நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இது உங்களோட பிரைவேட் நெட்வொர்க். ஸோ, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு இன்டர்நெட் தேவைப்படுது. அப்போ இன்டர்நெட் தேவைப்படுதுன்னா எங்க போணும்? கூகுள் கிட்ட போணும். இப்போ கூகுளோட ஐபி என்னது? 8.8.8.8 ஓகேங்களா? இப்போ இந்த ஐபி கூட அவன் கம்யூனிகேட் பண்ணணும்னா, யார் மூலமா கம்யூனிகேட் பண்ண முடியும்? நான் பிசில இருக்கேன். பிசில நான் கூகுள்ன்னு டைப் பண்ணா, அது எங்க போகும்னா, சுவிட்சுக்கு போகும். சுவிட்சுலேருந்து ரவுட்டருக்கு போகும். ரவுட்டர்லேருந்து ஐஎஸ்பி கனெக்டிவிட்டி போயிட்டு, அந்த ஐபி அட்ரஸ்ல அவன் ஆக்சஸ் குடுத்திருந்தா, டைரக்ட்டா ஆ அ கூகுள் சர்வர்ல போய் ரீச் ஆயிட்டு, உங்களுக்கு நீங்க என்ன டைப் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதோ, அத நீங்க சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் நெட்வொர்க்கிங்னா இதுதான் பேசிக். வேற எதுவுமே கிடையாது. நெட்வொர்க்கிங்னா ஒரு ஒரு குரூப் ஆஃப் எம்ப்ளாயி ஆர் குரூப் ஆஃப் பெர்சன கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் நெட்வொர்க்கிங். ஸோ, அதில நீங்க மெயினா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ்னா என்ன? அது ஒரு சப்நெட் மாஸ்க்கு என்னென்ன ஐபி அட்ரஸ் என்னென்ன ரேஞ்சஸ்ல இருக்கு? நார்மலா IPv4ல மொத்தம் 5 கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் டி அண்ட் இ. நம்ம பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏ, பி அண்ட் சி. இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி நம்ம ஒரு டூல்ல நம்ம எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது. ஒரு கனெக்டிவிட்டி எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க ஒரு அ ஒரு இது எடுத்துக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு, சிஸ்கோ பேக்கெட்ரேசர் ஒரு பேசிக் டூல். வி கேன் ஏபிள் டூ வொர்க் ஆன் அ நெட்வொர்க்கிங் கான்செப்ட். ஸோ, சிஸ்கோ பேக்கெட்ரேசர் டவுன்லோட்ன்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் தான் இந்த டூலு. நீங்க இத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பேக்கெட் ரேசர். நான் இப்போ மேக் யூஸ் பண்றேன். மேக்குக்கு யூஸ் பண்றதுக்கு செப்பரேட் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா, சிஸ்கோ பேக்கெட் ரேசர் லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 8.2.2. ஸோ ஓகேங்களா? இத பார்த்தீங்கன்னா,
விண்டோஸில் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேக்கில் யூஸ் பண்ணுறனால, நான் வந்து மேக்கோட வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணி நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்காக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இது டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிஸ்கோ பேக்கெட் ரேசர் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நான் இப்போ சிஸ்கோ பேக்கெட் ரேசர் ஓப்பன் பண்ண போகிறேன். கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ரவுட்டர், சுவிட்ச், அப்புறம் பிசியை வந்து எப்படி ஆட் பண்ணுறது, இதை தான் நம்ம வந்து பேசிக்காக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரிமைனிங் நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் நான் ஆட் பண்ணிகிட்டே வருவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் இப்போ கரண்ட்டாக என்ன வெர்ஷனில் யூஸ் ஆகிருக்கு நம்ம பார்க்கணுன்னா, சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசரில் போயிட்டு அபோட் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர்னு கொடுத்தீங்கன்னா, இதில் வந்து வெர்ஷன் வந்து தெரிஞ்சிடும். நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து 8.2.2 வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் போயிட்டு இது ஃபைலில் வந்து ஓப்பன் ப்ரீவியஸாக நீங்கள் எதாவது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த ப்ராஜெக்டை லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து எடிட் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். வேறு எதுவுமே வந்து இதெல்லாம் நான் அப்புறம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. டூல்ஸ்னால் என்ன, எக்ஸ்டென்ஷன்னா என்ன, இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கீழே இதுதான் மெயினு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் டிவைஸ். என்னென்ன நெட்வொர்க் டிவைஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்து நமக்கு இருக்கும். நெட்வொர்க் டிவைஸ்னாலே என்ன, ரவுட்டர் இருக்கும். அதனால் இந்த இடத்துல ரவுட்டரில் என்னென்ன மாடல் சிஸ்கோ பேக்கெட் டெஸ்ட்டில் டிஃபால்ட்டாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இவ்வளோ சிஸ்கோ ரவுட்டர் மாடல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் டிவைஸஸ்னால் என்ன, லாஸ்ட்டாக எண்ட் ஆகிற டிவைஸ் தான் எண்ட் டிவைஸு. எண்ட் டிவைஸ்னால் என்ன, யூசர் யூஸ் பண்ணுறது எல்லாமே எண்ட் டிவைஸஸ் தான். பிசி, லேப்டாப், சர்வர், நெட்வொர்க் கண்ட்ரோலர், பிரிண்டர், ஐபி ஃபோன், இதெல்லாமே எண்ட் டிவைஸஸ். அதுக்கப்புறம் மெயினாக தெரிய வேண்டியது கனெக்டர். இப்போ நம்ம ஒரு பிசி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அது கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணோமா இல்லையா? அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மெத்தட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்து ஒரு சுவிட்சில் இருந்து ஒரு பிசி கனெக்ட் பண்ணோம்னா, என்ன கேபிள் யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியலன்னா, இந்த இடத்துல ஆட்டோன்னு இருக்குது. அதுவாக டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்து கேபிளை சூஸ் பண்ணிட்டோம். கன்சோல் கேபிள் வந்து உங்களுக்கு தெரியும். கன்சோல் கேபிள் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரவுட்டர் இருக்குன்னா, அதில் கன்சோல் போர்ட் இருக்கும். அந்த கன்சோல் போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த கேபிளை இது பண்ணிவிட்டு உங்களோட பிசியை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த ரவுட்டரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கேபிள். இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து காப்பர் கேபிள். இது வந்து காப்பர் கிராஸ் ஓவர் கேபிள். டிஃப்ரெண்ட் டிவைஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் காப்பர் கிராஸ் ஓவர் கேபிள். ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டிவைஸுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். அப்புறம் ஃபைபர், ஃபோன் கேபிள், அப்புறம் வந்து கோஆக்சியல் கேபிள். இது எல்லாமே இந்த சினாரியோவில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் இருக்குது, சிமுலேஷன் இருக்குது. இப்போ சிமுலேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த பேக்கெட் போயிட்டு ரன் ஆகிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வருது நம்ம சிமுலேட்டர் மூலமாக பார்த்துக்கலாம். ரியல் டைம்னா நமக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது. இதுதான் இது 2த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 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 ஆர்கனைசேஷனில் 2 பிசி, ஒரு சுவிட்சு, ஒரு ரவுட்டர் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ரீச்சபிலிட்டி செக் பண்ண போகிறேன். இந்த கிளாஸ் இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து பிசியை வந்து நீங்கள் இங்கேருந்து ஒரு பிசியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு ரவுட்டர். அதுக்கப்புறம் நம்ம என்ன சுவிட்ச் வேணும். இங்கே சுவிட்ச் இருக்குது. நம்ம என்ன சுவிட்ச் தேவையோ அதை நம்ம சுவிட்ச் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு டெலீட் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது 2 டெலீட் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். டெலீட் ஆகிடுச்சுங்களா?
இப்போது நான் இந்த சுவிட்சை நான் ஆட் பண்ணி இங்கே ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரவுட்ரு தேவைப்படுது. 2999 ரவுட்ரு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிசியை சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும். அப்போ எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இந்த ஆட்டோ கேபிள் மூலமாக தான் கனெக்ட் பண்ண முடியும். இப்போது டிஃப்ரெண்ட் டிவைஸ்னால் என்ன கேபிள் யூஸ் பண்ணால் ஸ்ட்ரெயிட் த்ரூ இந்த கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் டிவைஸ்னால் இந்த கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது சூஸ் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கேபிள் கனெக்ட் ஆகிடும். சுவிட்சு இப்போ இதில் 2 கலர் கோட் இருக்குது. ஒன்று க்ரீனு, ஆரஞ்சு, அப்புறம் ரெட்டு. க்ரீன்னா இந்த இன்டர்ஃபேஸ் அப்பில் இருக்குன்னு அர்த்தம். ஆரஞ்சுனா அப் ஆகிட்டு வருது, அதில் சம் ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் இப்போ அடுத்த இது இந்த கேபிளை சுவிட்சிலேருந்து ரவுட்டர் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, கேபிள் இல்லைன்னு இருக்குது. இப்போ சுவிட்சில் கனெக்ட் பண்ணிவிட்டு ரவுட்டரில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2 ஜிகாபிட் 0/0ல கனெக்ட் ஆகிருக்கு. இது ரெட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ இதை நான் க்ரீன் கலரில் மாற்றணுன்னா இதுக்கு நான் இன்டர்ஃபேஸில் ஐபி அசைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோடனே கன்சோல் மோடுக்கு போயிட்டு இந்த இடத்துல would you like to enter the initial configuration or dialog, நான் என்ன பண்ண போகிறேன்னா நோன்னு கொடுத்தேன்னா எனக்கு ரவுட் ஸ்டார்ட் ஆகிடும். இது யூசர் மோட். இதை நம்ம ப்ரிவிலேஜ் மோடுக்கு மாற்றணும். நீங்கள் எனேபிள்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டர் பண்ணோடனே ரவுட்ரு மோடுக்கு போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஷோ இன்டர்ஃபேஸ், ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். நான் தப்பாக போட்டேன் நான். ஓகேங்களா? இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 இன்டர்ஃபேஸ் இருக்குது. சரிங்களா? 3 இன்டர்ஃபேஸ் இருக்குது, ஒரு VLAN இருக்குது. இதில் ஐபி எதுவுமே இன்னும் அசைன் பண்ணலை. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி ஒரு அட்மின் டவுன் பண்ணியிருக்காங்க. ப்ரோட்டோகால் டவுனில் இருக்குது. இப்போது நம்ம இந்த இதுக்கு நம்ம ஐபி அசைன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ அந்த பண்ணால் தான் இன்டர்ஃபேஸ் அப் ஆகும். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் மோடில் போட்டுட்டு இன்டர்ஃபேஸு கிகாபைட் 0/0. ஓகேங்களா? அதுதான் ஐபி அட்ரஸ் 192.168.1.1 255.255.255.0. அப்புறம் என்ன பண்ணுறோம், நோ ஷட் டவுன் சொல்லிட்டு, ஏன்னா இது ஆல்ரெடி ஷட் டவுனில் இருக்குது. நான் நோ ஷட் டவுனு கொடுத்து நான் அப் பண்ண போகிறேன். சேஞ்ச் த ஸ்டேட் டு அப்புன்னு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் திருப்பி செக் பண்ணி போகணுன்னா டூன்னு கொடுங்க. ஏன்னா இது நம்ம கான்ஃபிகரேஷன் மோடில் இருக்கிறதுனால டூன்னு கொடுத்துட்டு ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் இப்படி கொடுத்தீங்கன்னா ஐபி அசைன் ஆகிடுச்சு. ஸ்டேட்டஸ் அப்பில் இருக்குது, ப்ரோட்டோகாலும் அப்பில் தான் இருக்குது. ஓகேங்களா? ப்ரோட்டோகாலும் அப்பில் தான் இருக்குது. இப்போ அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது க்ரீனில் மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கே கனெக்டிவிட்டி வந்துடுச்சு. இப்போ நான் பிசியை கான்ஃபிகர் பண்ண போகிறேன். பிசிக்கு நான் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷனில் போயிட்டு நம்ம 192.168.1.2 கொடுக்க போகிறோம். சப்நெட் மாஸ்க் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் டிஃபால்ட் கேட்வே பார்த்தீங்கன்னா ரவுட்டருக்கு நம்ம என்ன ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணோமோ அந்த ஐபி அட்ரஸ் போடணும். 192.168.1.1. சரிங்களா? இந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இதை எப்போவுமே டிஃபால்ட் கேட்வே ரவுட்டரில் இது சுவிட்சில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கனெக்டிவிட்டி வந்துடுச்சு. இப்போது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிமுலேட்டர் கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு
நான் வந்து இங்கேருந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். பிங்கு பிங்கு 192.168.1.2 1.1 இது வந்து ரவுட்டரோட ஐபி அட்ரஸ்ஸு. நான் பிங் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ரிக்வெஸ்ட்க்கு போயிட்டுருக்கு. எது மூலமாக போகுதுன்னா ஆர்ப்புன்னு ஒரு ரிக்வெஸ்ட் வந்து போகுது. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் என்னென்ன லேயர் இருக்குது, லேயர் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர். எந்த இன்டர்ஃபேஸ் கூட கனெக்டாக இருக்குது, FA0/0 FA0வில் கனெக்டாக இருக்குது. அதுதான் ஃபிசிக்கல் லேயர். போர்ட் வந்து ஃபிசிக்கல் லேயர்னு காட்டுது. லேயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் லேயரு, அதோட மேக் அட்ரஸ்ஸு, ஐபி அட்ரஸ்ஸு, டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ்ஸு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா ஓஎஸ்ஐ மாடலுக்குள்ளே இது டெஸ்டினேஷன் ஐபி போய் ரீச் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கு. சோர்ஸ் ஐபி அட்ரஸ் வந்து 102ன்னு இருக்குது, டெஸ்டினேஷன் ஐபி வந்து 1.1ன்னு இருக்குது. அவுட்பவுண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின். அவுட்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா மொத்தம் நம்ம ஆர்க் பேக்கேஜ் தான் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணி இந்த இடத்துல டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ரீச்சபிள் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் மேக் அட்ரஸ் வந்து 0000ன்னு இருக்குது. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ் தெரியாது. டெஸ்டினேஷன் எது, ரவுட்டரோட மேக் அட்ரஸ் தெரியாது. அதனால் அதால் ரீச் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னா ப்ரீஹாம்பிள்னு ஒரு பேக்கெட்ஸ் இருக்கும். 0 to 32 bytes ஓவராலாக 0 to 32 bytes. அதில் வந்து டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து FFFன்னு இருக்குது, அதுக்கு தெரியாது. அதனால தான் FFFன்னு இருக்குது. FFனா எல்லாத்துக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணோம், அதுக்கு தெரியாது. சோர்ஸோட மேக் அட்ரஸ் தெரியும், டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ் தெரியாது அதுக்கு. இப்போ நம்ம இந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் ஆர்ப் யூஸ் பண்ணுறாங்க. இது டைப்பு டேட்டா வேரியபிள் எஃப்சிஎம்னா ஃப்ரேம் செக் சீக்வன்ஸை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதுதான் ஆர்ப் டேபிள். இதுதான் ஆர்ப் டேபிள் வந்து சென்ட் பண்ணுறது. இந்த ஆர்ப் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ஹார்ட்வேர் டைப்பு, ப்ரோட்டோகால்ஸு, அப்புறம் சோர்ஸ் மேக் அட்ரஸ்ஸு, சோர்ஸ் ஐபி அட்ரஸ்ஸு, டெஸ்டினேஷன் டார்கெட்டட் ஐபி தான் டெஸ்டினேஷன் ஐபி. டார்கெட்டட் மேக் அட்ரஸ் வந்து தெரியாது, அதனால தான் இங்கே 00ன்னு இருக்குது. இப்போ இது கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்ப் பேக்கெட் வந்து சுவிட்சுக்கு போகும். சுவிட்சுக்கு போயிட்டு நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். என்னன்னா இன்னில் என்ன வந்திருக்கு, 19 சோர்ஸ் ஐபி வந்து 192.168.1.2, டெஸ்டினேஷன் ஐபி வந்து இது. அவுட்பவுண்ட் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் வருது. ஓகேங்களா, அதே லேயர் தான் வருது. மேக் அட்ரஸ், இதோட மேக் அட்ரஸ் தெரியுது. இப்போ இது வந்து ஓஎஸ்ஐ லேயர். இது வந்து இப்போ லேயர் 2லே தான் இருக்குது, இன்னும் லேயர் 3ல் போகல. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் பிடியூ, அவுட்பவுண்ட் பிடியூ. இன்பவுண்ட்னா பிசியிலேருந்து சுவிட்சுக்கு வந்தது இன்பவுண்டு, சுவிட்சிலேருந்து வெளியில் போகிறது அவுட்பவுண்டு. நம்ம இப்போ இன்பவுண்ட் பிடியூ செக் பண்ண போகிறோம். இன்பவுண்ட் பிடியூ செக் பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அதே தான் ப்ரீஆம்பிள், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தெரியாது, சோர்ஸ் மேக் அட்ரஸ் தெரியும், எஃப்சிஎஸ்னால் நமக்கு என்ன சொல்லிட்டேன். ஆர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதே டீட்டெயில்ஸ் வரும். ஓகேங்களா, அதே டீட்டெயில்ஸ் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் நம்பர் மட்டும் மாறிட்டே இருக்கும். இது சோர்ஸ் மேக் அட்ரஸ்ஸு, சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தெரியாது, டார்கெட் ஐபி இருக்கும். அவுட்பவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் எடுத்து அனுப்பும். சோர்ஸ் மேக் அட்ரஸ்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் மேக் அட்ரஸ், அதே சோர்ஸ் மேக் அட்ரஸ் தான் இங்கே அனுப்பும். சோர்ஸ் ஐபி, டார்கெட்டட் மேக் அட்ரஸ் தெரியாது, இது தெரியாது, இதெல்லாமே சேமாக வந்துடும். இப்போ இங்கே அனுப்புது, பேக்கெட் இங்கே அனுப்புது. இங்கே அனுப்பின உடனே இது வந்து பார்த்திங்கன்னா இன்பவுண்ட் பிடிவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது செக் பண்ணிகிட்டே இருக்கும்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட்டட் ஐபில வந்துருச்சு. டார்கெட்டட் மேக் அட்ரஸ் தெரியாது. சோர்ஸ் அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு. எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவுட்பவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க. இப்போ இன்பவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட்டட் மேக் அட்ரஸ் 000ன்னு இருக்கு. ஆனா, அவுட்பவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட்டட் மேக் அட்ரஸ் அத அப்டேட் பண்ணி அனுப்புது. இங்க டார்கெட்டட் மேக் அட்ரஸ் அப்டேட் ஆயிடுச்சா? இது ரவுட்டரோட மேக் அட்ரஸ். அதே மாதிரி இங்க டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ் இதில அப்டேட் ஆயிடும். ப்ரீவியஸ் இன்பவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எஃப்எஃப்ன்னு இருக்கு இந்த இடத்துல வந்து ஈத்தர்நெட்ல வந்து இப்போ வந்து இது அப்டேட் ஆயிடுச்சு. டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் அப்டேட் ஆயிடுச்சு. அதே தான் டார்கெட்டட் மேக் அட்ரஸ்லயும் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆர் டேபிள்ல மேக் அட்ரஸ் வந்துடுச்சு. சரிங்களா? ஆர் டேபிள்ல வந்துடுச்சு. இப்போ இந்த டேபிள் வந்துச்சுனாலுமே இந்த ஐபி அட்ரஸ் வந்து இங்க வரணும். இந்த சுவிட்சுக்கு வந்தா மட்டும் தான் இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணும்? ஆர் திருப்பி ரிப்ளை அனுப்பும். என்ன ரிப்ளை அனுப்புது? அதேதான். நீங்க என்ன பார்த்தீங்களோ அதே தான். இன்பவுண்ட்ல என்ன பார்த்தீங்க? இங்க பாருங்க. மேக் அட்ரஸ் அப்டேட் ஆயிடுச்சா? டார்கெட்டட் மேக் அட்ரஸ் அப்டேட் ஆயிடுச்சா? சோர்ஸ் மேக் அட்ரஸ், சோர்ஸ் ஐபி அட்ரஸ் அப்டேட் ஆயிடுச்சா? இப்போ சோர்ஸ் ஐபி அட்ரஸ் வந்து என்னது? ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் வருது. ப்ரீவியஸா என்ன வந்தது? இங்க 1.2ன்னு வந்தது. இப்போ 1.1. இப்போ அவுட் பவுண்டு செக் பண்ணிங்கனாலும் அதே மேக் அட்ரஸ் அப்டேட் பண்ணி எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு போயிட்டு இப்போ பிசிக்கு கொடுக்கும். பிசிக்கு கொடுத்த உடனே அதுக்கு வந்து ஆர்ப் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இன்பவுண்ட் பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? சோர்ஸ் மேக் அட்ரஸ் இருக்குது. சோர்ஸ் ஐபி அட்ரஸ் இருக்குது. டார்கெட்டட் மேக் அட்ரஸ் ஃபஸ்ட்டு இல்லாமல் இருந்தது. இப்போ டார்கெட்டட் மேக் அட்ரஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ டார்கெட்டட் மேக் அட்ரஸ் இருக்குது. டார்கெட்டட் ஐபி அட்ரஸும் இருக்குது. இங்கே ஈத்தர்நெட் ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸும் இருக்குது. சோர்ஸ் மேக் அட்ரஸும் இருக்குது. இப்போ நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து பிங் நல்லா நடக்கும். ஓகேங்களா? ஐபி ரீச்சபிலிட்டி நடக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிசியிலேருந்து வருது. இப்போ வந்து உங்களுக்கு ரீச்சபிலிட்டி வரும் பாருங்களேன். அடுத்த பேக்கெட்டை சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணி ரீச்சபிலிட்டி எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த இந்த இடத்துல டிக் வந்தாலே வந்து ரீச்சபிலிட்டி ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 3 வருது. இப்போ லேயர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஐபி அட்ரஸு, டெஸ்டினேஷன் ஐபி, ஐசிஎம்பி பேக்கெட் வந்து 0ன்னு இருக்குது. எப்படி இந்த ஐசிஎம்பி பேக்கெட் 0ன்னு இருக்குன்னா, இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கெட் வந்து ஒரே ஒரு பேக்கெட் வந்து பிங்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎம்பி பேக்கெட் தான் சென்ட் பண்ணணும். ரிப்ளை வந்துச்சு. டிடிஎல் வேல்யூ வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ சிமுலேட்டரை வந்து நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் சிமுலேட்டர் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணோன்னே எனக்கு ரீச்சபிலிட்டி வந்து ரியல் டைம்னு மாற்றிட்டேன்னா எனக்கு வந்து ரீச்சபிலிட்டி வந்து பக்காவாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ வந்து ரீச்சபிலிட்டி வந்துடுச்சு. ஓகேங்களா? டக்குன்னு வந்துடும் ரியல் டைம்னா. ஏன்னா ரியல் டைம் இப்போ நான் ஒரு வாட்டி பிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிங் 1.192 டக்குன்னு அந்த ரீச்சபிலிட்டி வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த இன்டர்ஃபேஸை வந்து நான் டவுன் பண்ண போகிறேன். இந்த இன்டர்ஃபேஸை நான் டவுன் பண்ண போகிறேன். எப்படி டவுன் பண்ண போகிறேன்னா நோ ஷட் டவுன் கொடுத்தாலே டவுன் ஆகிடும். டவுன் ஆகிட்டா அதால் பிங் பண்ண முடியாது. டவுனில் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் தான் வரணும். அது ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். ஓகே, இது என்னன்னு பார்ப்போம் நம்ம. do show IP interface brief. ஓகே, இங்கே வந்து ஸ்டேட்டஸ் அப்ளை தான் இருக்குது.
ஓகேங்களா? நோ ஓ ஓகே. நம்ம நோ ஷட்டுன்னு குடுக்கக்கூடாது. நோ ஷட்னா, ஷட்ல இருக்கிறது வந்து அ நோ ஷட்னா அப்ல ஆயிடும். நம்ம வெறும் ஷட் தான் குடுக்கணும். ஷட்டுன்னு குடுத்தோன்னா, இப்ப டவுன் ஆயிடுச்சுங்களா? இப்போ வந்து நெய்பர் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆயிடும். அது எப்படின்னு இப்ப பாருங்க. இப்ப நம்மளால அத அவங்கள பிங் பண்ண முடியாது. பிங்ல தான் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்ப இது பிங் பண்ணோம்னா, நமக்கு வந்து வராது. ஏன்னா, அது டவுன்ல தான் காட்டும். நான் இப்போ நோ ஷட்டுன்னு குடுத்தேன்னா, எனக்கு ரீச்சபிலிட்டி வந்துரும். இப்ப ரீச்சபிலிட்டி வரும் பாருங்க. இப்ப அடுத்த பாக்கெட் எனக்கு ரீச்சபிலிட்டி நடக்கணும். சரிங்களா? கொஞ்சம் டிலே எடுக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பிங் செக் பண்ணீங்கன்னா, 4 பாக்கெட் சென்ட் பண்ணியிருக்கு. அ எதுவுமே ரிசீவ் ஆவல. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 4 பாக்கெட்டும் லாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்ம பிங் செக் பண்ணும்போது 4 பாக்கெட் அனுப்புறோமா, இந்த 4 பாக்கெட்ல வந்து 4 பாக்கெட்டும் எனக்கு டீட்டெயில் வேல்யூ வருது. ரீச்சபிலிட்டி வருது. எனக்கு ரிப்ளே ஃப்ரம் 192.168.1.1லேருந்து எனக்கு ரிப்ளேயும் வந்துச்சு. அப்ப எனக்கு இந்த ரவுட்டர் வந்து ரீச்சபிள் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு எந்த இஷ்யூ இல்ல. இப்ப நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரீச்சபிலிட்டி வந்திருக்கும். இல்ல நான் என்னன்னா, ஆ இப்ப ரீச்சபிலிட்டி வந்துச்சு பாருங்க. இப்ப ரீச்சபிலிட்டி ஆயிடுச்சு. எத்தன பேக்கெட் சென்ட் பண்ணியிருக்கு? 4 பேக்கெட் சென்ட் பண்ணியிருக்கு. 4 பேக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 பேக்கெட் சென்ட் பண்ணியிருக்கு. 4 பேக்கெட்ல வந்து ரிசீவ்டு 3 பேக்கெட் ரிசீவ் ஆயிடுச்சு. 3 பேக்கெட் ரிசீவ் ஆயிடுச்சு. 1 பேக்கெட் வந்து லாஸு. ஒரு பேக்கெட் வந்து லாஸ்ல ஆயிடுச்சு. எத்தன பெர்சன்டேஜ் லாஸு? 25% லாஸு. சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ் இது 3மே வந்து ஆ இது 3மே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இத வச்சு தான் நம்ம ரீச்சபிலிட்டி செக் பண்ணி பார்க்கறது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ரீச்சபிலிட்டி வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு பிசி நான் கனெக்ட் பண்ண போறேன். இன்னொரு பிசி நான் இதுக்கு கனெக்ட் பண்ண போறேன். கனெக்ட் பண்ணிட்டு, நான் இத வந்து கேபிள் மூலமா கனெக்ட் பண்ண போறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப்ல போயிட்டு நீங்க ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிக்கோங்க. 192.168.1.3 ஓகேங்களா? அதுக்கு 2ன்னு அசைன் பண்ணோம். இதுக்கு 3ன்னு அசைன் பண்ணுறோம். டிஃபால்ட் கேட்வே வந்து 192.168.1.1 டிஃபால்ட் கேட்வே. இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேபிள் மூலமாக நீங்கள் சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாஸ்ட் இன்டர்நெட் 0/3ல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இது கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே எடுக்கும். அது ப்ராசஸிங் எஸ்டிபி ப்ராசஸிங்லாம் நடந்து அதுக்கப்புறம் தான் இது க்ரீனில் மாறும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டரில் என்னென்ன லிங்க் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் சுவிட்ச் ஓப்பன் பண்ணிட்டேன். எனேபிள் கொடுத்துட்டு ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் கொடுத்தீங்கன்னா, சுவிட்சில் இருக்க இது எத்தனை சுவிட்ச் வந்து எத்தனை போர்ட்டுன்னு தெரியும் நமக்கு. ஃபாஸ்ட் இன்டர்நெட் 0/1ல் இருந்து 24. அப்போ இது 24 போர்ட் சுவிட்ச். ஓகேங்களா? இதில் நம்ம என்னென்ன இது இதாக இருக்குன்னா, என்னென்ன இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ நான் அப்பில் இருக்குன்னா 3 இன்டர்ஃபேஸ் வந்து அப்பில் இருக்குது. 3 இன்டர்ஃபேஸ் வந்து அப்பில் இருக்குது. ஐபி அட்ரஸ் நம்ம அசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சுவிட்ச் வந்து ப்ராட்காஸ்ட் டொமைனை தான் இது பண்ணும். ப்ராட்காஸ்ட் தான் பண்ணும். அதனால் ஐபி எதுவும் அசைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் ஸ்டேட்டஸ் அப்பில் இருக்குது, ப்ரோட்டோக்காலும் அப்பில் இருக்குது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஐபி அட்ரஸ் வந்து பிங் ஆகுதா இல்லையானா டிஃபால்ட் கேட்டே கொடுத்துட்டு நம்ம ரீச்சபிள் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னா, நம்ம ரியல் டைம் சிமுலேஷன் வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். சிமுலேஷன் எப்படி வருதுன்னு நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ ரியல் டைமில் எப்படி நடக்கும்? ஏன்னா ஃபஸ்ட்டு பேக்கெட் வந்து ட்ராப் ஆகும். ஏன்னா அது ஆர்ப் ரிக்வெஸ்ட்டுக்கு வேண்டி அது ட்ராப் பண்ணுறதுக்கு தான் அது ஃபஸ்ட்டு பேக்கெட் எப்போவுமே ட்ராப் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் வந்து எப்போவுமே ட்ராப் தான் ஆகும். 192.168.1.1
இப்போ நான் பிங் பண்ணுறேன்னா எனக்கு ரீச்சபிலிட்டி வரும். ஆனால் ஃபஸ்ட்டு பேக்கெட் வந்து ட்ராப் ஆகும். ஏன்னா அது ஆர்ப் ரிசீவ் ஆகிறதுனால போகிற பேக்கெட். அப்போ ஆர்ப் ரிக்வெஸ்ட் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கு. அதனால வந்து தான் நமக்கு இங்கே வந்து டவுன் ஆகலை. ஓகேங்களா? இதுதான் பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு லேப் செட்டப் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி ரவுட்ரு எப்படி ரீச்சபிள் ஆகுது, ஐபியில் என்னென்ன பேக்கெட்ஸ் இருக்குது, எப்படி வந்து கனெக்ட் பண்ணி நம்ம சிமுலேஷன் பண்ணி செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து எவ்வளோ என்ன மெத்தடில் வேணாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் பேசிக்காக ஒரு நெட்வொர்க்கில் வந்து நடக்கிற விஷயம். நம்ம ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்த வந்து எண்ட் டு எண்ட் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணால் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம இந்த கிளாஸில் லேர்ன் பண்ணுறது. எப்படி வந்து சிஸ்கோ பேக்கெட்டைசர் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து ஒவ்வொரு ரவுட்டரை ஒரு ப்ராஜெக்டில் க்ரியேட் பண்ணி பண்ணுறது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து எப்படி நம்ம ப்ராஜெக்டை சேவ் இப்போ நான் வந்து ப்ராஜெக்டை வந்து சேவ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பண்ண ப்ராஜெக்ட் சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரவுட்டரில் பண்ண கான்ஃபிகரேஷன்லாம் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரவுட்ரு ஓப்பன் பண்ணிவிட்டு எனேபிள் மோடில் போயிட்டு சரி நான் இப்போ எண்டுன்னு போட்டேன். அதனால் இது வந்து லோட் ஆகிட்டுருக்கும். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். நம்ம மீன்வேல் நான் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன், எப்படி ப்ராஜெக்டை சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஃபைலில் போயிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா அது கேட்கும். என்னன்னு கேட்குன்னா அந்த பேரை நான் இங்கே போட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிசிஎன்ஏ பேசிக் லேப் டெஸ்டர் ஓகேங்களா? இப்போ எனக்கு ப்ராஜெக்ட் சேவ் ஆகிடுச்சு. இதில் இப்போ நீங்கள் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓகே, இது நீங்கள் கேன்சல் கொடுத்துருங்க. நம்ம இது வந்து சேவ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எனேபிள் கொடுத்துட்டு காப்பி ரன்னிங் கான்ஃபிக் தென் ஸ்டார்ட் அப் கான்ஃபிக் இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா இதெல்லாமே வந்து நான் வாலட்டைல் ரேமில் போய் தான் சேவ் ஆகும். அது வந்து நீங்கள் ரேமில் சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேக்கப்பில் இருக்கும். அதனால தான் நம்ம கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம பண்ணதை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி ரன்னிங் கான்ஃபிக் டு ஸ்டார்ட் அப் கான்ஃபிக்னா கரண்ட்டாக ரன்னிங் ஆகிற கான்ஃபிகரேஷனை வந்து ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷனில் போய் சேவ் பண்ண சொல்கிறேன். இது டெஸ்டினேஷன் ஃபைல் வந்து எங்கே ஸ்டார்ட் அப் கான்ஃபிகில் போய் சேவ் ஆகணும். இதுதான் மேலே கொடுக்குறது தான் நம்ம கமாண்டு. ரன்னிங் கான்ஃபிக் வந்து பார்த்தா நம்ம கமாண்ட் என்னென்ன டைப் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ஐபிஆர் சென்ட் பண்ணுறது, ஷட் டவுன் பண்ணுறது எல்லாமே ரன்னிங் கான்ஃபிகில் தான் பண்ணுறோம். அதை வந்து ஸ்டார்ட் அப் கான்ஃபிகில் சேவ் பண்ண சொல்கிறேன். இந்த கமாண்ட் என்டர் பண்ணோடனே என்ன கேட்குதுன்னா டெஸ்டினேஷன் ஃபைல் வந்து ஸ்டார்ட் அப் கான்ஃபிகான்னு கேட்குது. நான் வந்து இதை என்டர் தட்டினோடனே ஓகேன்னு அசியூம் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் போயிட்டு சேவ் பண்ணிவிடுது. ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து கான்ஃபிகரேஷன்லாம் செக் பண்ணணும். நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன்லாம் வந்து எங்கே போய் சேவ் ஆகும்னா ஷோ ரன்னிங் கான்ஃபிக் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ரவுட்ரு வந்து என்ன வேர்ஷனில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எந்த இன்டர்ஃபேஸில் நம்ம வந்து ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கோம், ஸ்பீட் என்ன எல்லாமே நம்ம வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் இருக்க இதை மட்டும் நான் செக் பண்ணுவேன். ஷோ இன்டர்ஃபேஸு கிகாபைட் 0/0. ஓகேங்களா? இப்போ மெயினாக நீங்கள் ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸுக்குள்ளே போய் தான் நீங்கள் செக் பண்ணணும். அப்போ ஷோ இன்டர்ஃபேஸ் கிகாபைட் 0/0னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிகாபைட் 0/0 ஸ்டேட்டஸ் வந்து அப்பில் இருக்குது. அப்போ ஸ்டேட்டஸ் வந்து அப்பில் இருக்குது. லைன் ப்ரோட்டோக்காலும் வந்து அப்பில் தான் இருக்குது, அது கனெக்டடு. சரிங்களா? அப்புறம் ஹார்ட்வேரோட
அட்ரஸ்ஸு. ஓகேங்களா? நம்ம அப்புறம் ஐபி அசைன் பண்ணணும். அந்த ஐபி அசைன் பண்ண அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் சப்நெட் மாஸ்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்டியூ சைஸு. எம்டியூ சைஸ் சேமாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்ஃபேஸில் வந்து எம்டியூ சைஸ் வந்து 1500 யூஸ் பண்ணோம்னா அதோட நெய்பர் இன்டர்ஃபேஸும் 1500 இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேட் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஓகேங்களா? அப்புறம் இதுக்கு என்ன பேண்ட்வித் யூஸ் பண்ணியிருக்கோம், கிகாபைட்னா 1 gig பேண்ட்வித் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டிலே வந்து 100 செகண்ட் இருக்கும். ரிலேபிலிட்டி வந்து 255/255. லோடு வந்து 1 டிஎக்ஸ் லோடு, ஆர்எக்ஸ் லோடு. டிஎக்ஸ்னால் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கான லோடு, டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது. ஆர்எக்ஸ்னால் ரிசீவ் ஆகிறது. அதுக்கு லோடு இருக்குது. அதுக்கு 1 தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்கேப்சுலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப் யூஸ் பண்ணுறாங்க. கீப் அலைவ் வந்து 10 செகண்டுக்கு கீப் அலைவ் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டியூப்ளெக்ஸில் இருக்க. மொத்தம் ஆஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ் 2 மோட் இருக்குது. அதில் வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ். இப்போ ஒரு எண்டு வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் இருக்குது. அடுத்த எண்டு அதோட நெய்பர் எண்டு வந்து ஆஃப் டியூப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா கம்யூனிகேஷன் நடக்காது. உங்களால் ரீச்சபிலிட்டி எடுத்துகிட்டு வர முடியாது. இதெல்லாம் வந்து ட்ரபிள் ஷூட்டிங்கில் நீங்கள் செக் பண்ணணும். எம்டியூ சைஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணால் நமக்கு கரெக்டான ட்ரபிள் ஷூட் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் மீடியா டைப் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேபிள் யூஸ் பண்ணுறோம், RJ45 கேபிள் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆர்ப் டைம் அவுட் எவ்வளோ நேரமாக ஆர்ப் வந்து இதில் இருக்குது. லாஸ்ட் இன்புட் வந்து எத்தனை செகண்டாக லாஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் வருது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்ஸ் மொத்தம் 27 பேக்கெட் அவுட்டில் போயிருக்கு. 27 பேக்கெட் வந்து அவுட்டில் போயிருக்கு. 24 பேக்கெட் இன்புட்டில். பேக்கெட் இன்புட் வந்து 24. இது எத்தனை பைட்ஸ் யூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராட்காஸ்ட் எவ்வளோ நடந்திருக்கு, த்ராட்டல், ஓவர் ரன் டைமு எவ்வளோ அபோட் ஆகிருக்கு, இது எல்லாமே இங்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? இதிலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் பேக்கெட் ரேட்டை, இதிலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவுட்புட் பேக்கெட் ரேட்டை, இப்படின்னு தான் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஷோ ஐபி ப்ரோட்டோகால். எந்த ப்ரோட்டோகாலும் ரன் ஆகலை. இது வந்து ஸ்டாட்டிக்காக தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம எந்த ப்ரோட்டோகாலும் ரன் பண்ணல. இதோட நம்ம இந்த கிளாஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேசிக்காக நான் உங்களுக்கு என்னென்ன இது சொல்லி தர முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் லேபில் டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஏதாச்சும் கொஷின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிசால்வ் பண்ணுறேன். தேவையான டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் நான் எங்கேருந்து நம்ம இந்த சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசரை வந்து அப்லோட் பண்ணுறது, இதோட நோட்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.